வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சோடியம் சயனோ போரோஹைட்ரைடோட பகுதி 2 தமிழில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய முந்தைய காணொளியில் கார்பனைல் சோடியம் சயனோ போரோஹைட்ரைடு ரெடியூஸ் பண்ணி அல்கஹாலா மாற்றுறத பார்த்தோம். அதே போலவே இமீன் அல்லது இமோனியம் சால்ட்டும் எப்படி அமீனா மாறுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போலவே நியூட்ரல் கண்டிஷன்ல சோடியம் சைனோபோரோஹைட்ரைடோட ரோலையும் பார்த்தோம். ஸோ இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈனமீன் மற்றும் ஆக்சைம் அல்லது ஆக்சைம் டெரிவேட்டிவ்ஸ், டொசைல் ஹைட்ரசோன், ஈபாக்சைடு போன்ற மற்ற ஃபங்க்ஷனல் குரூப்பு சோடியம் சைனோபோரோஹைட்ரைடை பயன்படுத்தி எப்படி ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதில் பர்டிகுலரா டொசைல் ஹைட்ரசோன் ஹைட்ரோ கார்பனா மாறக்கூடிய வினையை நம்ம ரிடக்டிவ் அல்கலைஸ்ன்னு சொல்றோம். இது ஒரு முக்கியமான வினை. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு காணொளியில முந்தைய போட்டித் தேர்வுல இருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தீர்வையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த அனைத்து வினைகளும் பாத்தீங்க அப்படின்னா அசிட்டிக் மீடியத்துல தான் நடக்குது. இதை நம்ம நினைவுல கொள்ளணும். முதல்ல நம்ம ஈனமீன்ஸை பார்ப்போம். ஸோ இந்த ஈனமீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் கண்டிஷன்ல அது குயிக்கா என்னவா மாறும், டாட்டோமரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதாவது இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இமீன் இமீன் ஈனமின் டாட்டோமரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆசிட் கண்டிஷன்ல இந்த மாதிரி நடக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு இமீன் வந்துருச்சு அப்படின்னா இப்போ சோடியம் சயனோ போரோஹைட்ரைட் நம்ம மீடியத்தில் இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும், குயிக்கா இந்த இமீனியம் அயானை ரெடியூஸ் பண்ணி அதனுடைய கரஸ்பாண்டிங் அமீனாக அது மாத்திடும். ஸோ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈனமீன் சைக்ளோஹெக்சனோன்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஈனமீன். இந்த ஈனமீனை சோடியம் சயனோபோரோஹைட்ரைடை பயன்படுத்தி நம்ம ஈஸியா அதனுடைய கரஸ்பாண்டிங் அமீன்ஸா நம்ம மாற்றிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆக்சைம்ஸ். ஸோ இந்த ஆக்சைம்ஸும் ஈஸியா ரெடியூஸ் ஆகி அதனுடைய கரஸ்பாண்டிங் ஹைட்ராக்சி அமீன்ஸா மாறும். இந்த கண்டிஷன்ல இங்க ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு, இதை பாருங்க. சைக்ளோபென்டனோன் ஹைட்ராக்சிலமின் பயன்படுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்துறப்ப உங்களுக்கு முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சைம் கிடைக்கும். ஒரு வாட்டர் வெளியே போய் உங்களுக்கு ஆக்சைம் கிடைக்கும். அந்த ஆக்சைம் சோடியம் சைனோபோரோஹைட்ரைடு கூட வினைபுரிந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹைட்ராக்சி அமீன்ஸை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரிடக்டிவ் டி ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஆல்டிகைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அல்லது இதனை இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரிடக்டிவ் அல்கலைசன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வினையில ஆல்டிகைடு அல்லது கீட்டோனை அதனுடைய கரஸ்பாண்டிங் ஹைட்ரோ கார்பனா மாற்றக்கூடிய வினையைத்தான் நம்ம ரிடக்டிவ் அல்கலைசன் அப்படின்னு சொல்றோம். அதற்கு என்னென்ன ஸ்டெப் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கீட்டோனோ அல்லது ஆல்டிகைடோ டொசைல் ஹைட்ரஜன் கூட வினைபுரிய வைக்கணும். இந்த டொசைல் ஹைட்ரஜன் கூட வினைபுரிந்து உங்களுக்கு அதனுடைய கரஸ்பாண்டிங் ஹைட்ரசோன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹைட்ரசோன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வினை எல்லாமே பாத்தீங்கன்னா ஆசிட் மீடியத்துல தான் நடக்கும். அப்போ உடனடியாக ஆசிட் இந்த நைட்ரஜனை புரோட்டான் ஏற்றம் பண்ணும். புரோட்டான் ஏற்றம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இதன் பிறகு உங்களுக்கு சோடியம் சைனோ போரோஹைட்ரைடு இதை தாக்கும். இங்க இருக்கக்கூடிய கார்பனை ஹைட்ரைடு அயான் தாக்கும். அதன் காரணமாக அந்த எலக்ட்ரான் இங்க மைக்ரேட் ஆகுறப்ப உங்களுக்கு இது கிடைக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ். இங்க பேஸ்ங்கிறது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வினைகள் பெரும்பாலும் அசிட்டிக் ஆசிட்ல பயன்படுத்துவோம். அப்ப அசிட்டிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அசிட்டேட் அயான்ஸ் இருக்கும்ல, அது பேஸ ஆக்ட் பண்ணும். அந்த அசிட்டேட் அயான் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுக்கும். இதனை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான் இங்க நகரும். இங்க இருக்கக்கூடிய டொசைல் குரூப் வெளித்தள்ளிரும். வெளித்தள்ளுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க வரும். இந்த ஹச் பிளஸ் இதனோட சேர்ந்து உங்களுக்கு அது ஹைட்ரோ கார்பனா மாறும். அதே வேளையில நைட்ரஜன் கேஸ் உங்களுக்கு வெளியே போகும். ஸோ இந்த வினை பாத்தீங்க அப்படின்னா இந்த வினை வழிமுறை சிம்பிளா இருக்கக்கூடிய கீட்டோன்ஸுக்கும் ஆல்டிகைட்ஸ்க்கும் இந்த வினை வழிமுறையை வச்சு நம்ம விளக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ரிடக்டிவ் டி ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோனை பார்க்க போறோம்.
இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன்ல இருந்து தருவிக்கப்பட்ட ஒரு ஹைட்ரசோன் டெரிவேட்டிவ். இப்போ நம்ம சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் கிடைக்காது. அதற்கு பதிலாக நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிடியூஸ் ஆகியிருக்கு. அதே வேளையில டபுள் பாண்ட் ஐசோமரைசேஷனும் நடந்திருக்கு. ஸோ இதை வந்து வினை வழிமுறையை பயன்படுத்தி எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல சோடியம் சயனோபோரோஹைட்ரைடை நம்ம பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய இமீன் பாண்ட் இருக்குல்ல, இங்கே இந்த இந்த கார்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரைட் அயான் தாக்கி உங்களுக்கு இந்த இன்டர்மீடியட் கிடைக்கும். இதை தொடர்ந்து என்ன நடக்கும்? உங்களுக்கு பாராட்டோல்வின் சல்போனிக் ஆசிட் வந்து வெளியே போயிடும். வெளியே போய் உங்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். இந்த அமைப்பை நம்ம இந்த அமைப்பா மாற்றி நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப். இந்த இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரான்களை எடுத்துக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது. இதன் காரணமாக இந்த எலக்ட்ரான்கள் இங்க ஷிஃப்ட் ஆகுது. அதை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் சென்டரை நோக்கி நகருது. ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு நைட்ரஜன் கேஸ் வெளியே போய் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இதுல என்ன நடந்திருக்கு? ரிடியூஸும் ஆயிருக்கு. அதனை தொடர்ந்து ஒரு டபுள் பாண்ட் ஐசோமரைசேஷன் நடந்திருக்கு. இதற்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இது வந்து சைக்ளோஹெக்சனோன்ல இருந்து சைக்ளோஹெக்சனோன் டெரிவேட்டிவ் முதல் கண்டிஷன்ல பாருங்க டொசைல் ஹைட்ரஜன் பயன்படுத்தியிருக்காங்க. அதனை தொடர்ந்து சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் பயன்படுத்தியிருக்காங்க. இங்க எந்த விதமான டபுள் பாண்ட்ஸ் எதுவும் இல்லை. இது சிம்பிள் கீட்டோன். ஸோ உங்களுக்கு உடனடியாக அதனுடைய ஹைட்ரோ கார்பன் கிடைச்சிருது. அதே வேளையில இதை பாருங்க. இது வந்து ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் சிஸ்டம். இப்போ நம்ம சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் பயன்படுத்துறப்ப ரிடியூஸ் ஆகும். அதனை தொடர்ந்து உங்களுக்கு டபுள் பாண்ட் ஐசோமரைசேஷன் ஆகும். இங்க பாத்தீங்களா டபுள் பாண்ட் இங்க இருக்கு. அதே இதுல விடையில பாருங்க டபுள் பாண்ட் இங்க இருக்கு. அதாவது ஐசோமரைஸ் ஆயிருக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஈபாக்சைட்ஸ். ஸோ நான் முன்னே சொன்னேன் ஈபாக்சைட்ஸும் சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் மூலமா நம்ம ரிடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். இது சைக்ளோஹெக்சின் ஆக்சைடு டெரிவேட்டிவ். இந்த டெரிவேட்டிவ்ல நம்ம சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் இங்க என்ன ஆசிட் பயன்படுத்துறாங்க பாருங்க, லூயிஸ் ஆசிட் பயன்படுத்துறாங்க. ஸோ லூயிஸ் ஆசிட்டும் இந்த வினைகளுக்கு பயன்படுத்தலாம். இப்போ லூயிஸ் ஆசிட் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு முத என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் ஆசிட் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம். இப்படி கோஆர்டினேட் பண்ணுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு கார்பன் சென்டர்ல எலக்ட்ரானோட டென்சிட்டி வந்து குறையும். சரிங்களா? அப்ப அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம்? ஸ்லைட்லி டெல்டா பாசிட்டிவ் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க ஒரு ஸ்லைட்லி டெல்டா பாசிட்டிவ் வரும், இங்கேயும் ஸ்லைட்லி டெல்டா பாசிட்டிவ் வரும். இப்ப ரெண்டு இடத்துல ஸ்லைட்லி டெல்டா பாசிட்டிவ் இருக்கு. சரிங்களா? அந்த ரெண்டு இடத்துல எந்த டெல்டா பாசிட்டிவ் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு டெல்டா பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல மெத்தில் குரூப் இருக்கு, இங்கே ஒரு CH2 குரூப் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிளைஸ் பண்ணும். எதன் மூலமா அப்படின்னா பிளஸ் ஐ எஃபெக்ட் மற்றும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் மூலமா ஸ்டெபிளைஸ் பண்ணும். அதே வேளையில இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு CH2 குரூப் மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு சைட்டை கம்பேர் பண்றப்ப இங்கதான் வந்து அந்த வரக்கூடிய டெல்டா பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா இருக்கும். அப்ப சோடியம் சயனோபோரோஹைட்ரேட்டை நம்ம பயன்படுத்துறப்ப இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரைட் அயான் வந்து இதை வந்து பின்புறமா தாக்கும். எதற்கு பின்புறமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈபாக்சைடு லூயிஸ் ஆசிட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறதுக்கு பின்புறமா தாக்கும். ஸோ இதனை தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியுதா, இந்த ஹைட்ரைட் அயன் வந்து பின்பக்கமா தாக்கியிருக்கு. அதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய அல்கஹால் வந்து முன்பக்கமா நகர்ந்திருக்கு. ஸோ அதை இன்னும் ரொம்ப ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா எந்த கார்பன்ல மோர் சப்ஸ்டியூஷன் இருக்கோ அந்த கார்பன்ல ஹைட்ரைட் அயான் வந்து தாக்கி ரிங்கை வந்து ஓபன் பண்ணும். சரி, இப்ப இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. இந்த எடுத்துக்காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் சப்ஸ்டியன்ட் வந்து சேமா தான் இருக்கு. அதாவது எண்ணிக்கை வந்து சேமா தான் இருக்கு. இங்கிட்டு ஒண்ணுதான் இருக்கு, இங்கிட்டு ஒண்ணுதான் இருக்கு. அப்ப நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லைட்லி டெல்டா பாசிட்டிவ் அல்லது கார்போகேட்டையான் எந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரைல் குரூப் இருக்கு, இங்க அல்கைன் இருக்கு. அப்ப இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா சோடியம் சயனோபோரோஹைட்ரேட் நம்ம பயன்படுத்துறப்ப ஹைட்ரேட் அயான் இந்த கார்பனை தாக்கும்.
இந்த கார்பனை தாக்குறனால நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இங்க பாருங்க, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நம்ம வந்து இங்க நோட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு வினையிலையும். ஏன் அப்படின்னா ஹைட்ரைட் அயான் பின்பக்கமா தாக்கியிருக்கு, அதன் காரணமாக நமக்கு ஹைட்ராக்சைடு வந்து ஹைட்ராக்சைடு குழு வந்து நமக்கு முன்புறமா இருக்கு. சரி, நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த சோடியம் சயனோ போரோஹைட்ரைடை பயன்படுத்தி ஏதாவது கேள்விகள் கேட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து முதல் வினை சிஎஸ்ஆர் 2015 கேட்டிருக்காங்க. அதே வினையை மறுபடியும் சிஎஸ்ஆர் 2019 கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதனோட முக்கியத்துவத்தை இதுல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, இது ஒரு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் டொசைல் ஹைட்ரஜன் பயன்படுத்துறாங்க. அதனை தொடர்ந்து சோடியம் சயனோபோரோஹைட்ரைட் பயன்படுத்துறாங்க. ரெண்டுமே ஒரே காம்பவுண்ட் தான், ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான். ஸோ இந்த கண்டிஷன் பயன்படுத்தினா நமக்கு என்ன நடக்கும் இப்போ தான் பார்த்தோம். என்ன நடக்கும்? முதல்ல ரெடியூஸ் ஆகும், அதனை தொடர்ந்து டபுள் பாண்ட் ஐசோமரைசேஷன் நடக்கும். சரி, இதை வினை வழிமுறையை பயன்படுத்தி பார்த்துருவோம். ஸோ முதல்ல டொசைல் ஹைட்ரஜன் அசிட்டிக் கண்டிஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். டொசைல் ஹைட்ரசோன் டெரிவேட்டிவா மாறிடும். அதனை தொடர்ந்து H+ புரோட்டான் ஏற்றம் அடைந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும். இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோடியம் சயனோபோரோஹைட்ரைடு அசிட்டிக் ஆசிட் முன்னிலையில் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு இங்கன ரெடியூஸ் ஆயிடும். அதை தொடர்ந்து என்ன வெளியே போகும்? பாராட்டோலியம் சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் வெளியே போயிடும். இன்டர்மீடியட் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஹச் ஹைட்ரைட் அயன் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது. இதை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகுது, இந்த எலக்ட்ரான்கள் இங்க ஷிஃப்ட் ஆகுது. இதை தொடர்ந்து உங்களுக்கு நைட்ரஜன் கேஸ் வெளியே போயிடும். வெளியே போய் உங்களுக்கு டபுள் பாண்ட் ஐசோமரைஸ்டு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய கேள்வியை பார்ப்போம், எந்த விடை வந்து சரியானதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முதல் கேள்வியில மூன்றாவது விடை வந்து சரியானதா இருக்கு. அதே போலவே இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது விடை வந்து சரியானதாக இருக்கு. ஸோ இங்க சில தன்மதிப்பீடு வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்களோட ஓய்வு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை முயற்சி செஞ்சு பாருங்க. இதனுடைய விடைகளை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்ல நீங்க வந்து இன்னொரு ஓரிரண்டு நாட்கள்ல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காணொளி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இப்ப சோடியம் சயனோபோரோஹைட்ரைடை பற்றியான ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.